ஆனா, ஒரு வகையில புரியுது. இந்த ஜனநாயகம் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்து அரசியல் கட்சிகளால தரப்படுது. மேபி படம் ரிலீஸ்க்கு பிறகு இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ குடுத்து அத காலி பண்ணணும் அப்டின்ற ஒரு பிளான்லயும் கண்டிப்பா இருப்பாங்கல்ல அப்போ? அதெல்லாம் கிடையாதுங்க. எந்த படத்தையும் நெகட்டிவ் ரிவ்யூ குடுத்து காலி பண்ண முடியாதுங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்குங்க. கூலின்னு ஒரு படம் வந்துச்சு. வெளிப்படையா பேசினேன். ரஜினி படம் தான். வரதுக்கு முன்னாடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன். லோகேஷ் கனகராஜ், அனிருத், சன் பிக்சர்ஸ் பெரிய பேனர் எல்லாம் தான் இருந்துச்சு. படத்த பார்த்தீங்கல்ல? ம், படம் ம். பார்த்தீங்கல்ல? படம் நல்லா இருந்துச்சா? படம் வந்து மாசா கலெக்ட் பண்ணிடுச்சு. ரஜினி படங்கிறதுனால அந்த ஒரு 4, 5 நாள் கலெக்ஷன், ஒரு வாரம் கலெக்ஷன பண்ணி நஷ்டம் இல்லாம தப்பிக்க வச்சுருச்சு அந்த படம். ஆனா அந்த படத்து கூலியும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கூலிய நீங்க டீகோட் பண்ணலாமா? இல்லையா? எத்தன இடத்துல டீகோட் பண்ண முடியும்? எத்தன இடத்துல நீங்க விமர்சனம் பண்ண முடியும்? அக்கு வேற, ஆணி வேற பிரிச்சு போட முடியுமா? அத்தன ஓட்டை, அத்தன லாஜிக் மிஸ்டேக் அது பண்ணது யாருன்னா லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஓவர் ரேட்டட் டைரக்டரா வந்து பார்த்தாங்க. அப்புறம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் அண்டர் ரேட்டட் டைரக்டரா மாத்திட்டாங்க. எப்படி? அதாவது நல்ல படம் கொடுங்க. இப்போ தக் லைஃப் மணிரத்னம் எவ்வளோ பெரிய இயக்குனர், எவ்வளோ பெரிய நடிகர், கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா எல்லாரும் இருந்தாங்க. படம் ஓடல. எதனால் ஓடல? மக்களுக்கு பிடிக்கலங்க. மக்கள் பிடிச்சா அந்த படம் ஓடும். மக்கள் நல்லா இருக்குன்னா அந்த படம் ஓடும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டென்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து மாசு, பாட்டு, கிளாஸு, பஞ்சு டைலாக்கு, ஃபைட்டு, கீட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வெற்றி அடையும். நீங்கள் வந்து கண்டென்ட்டே இல்லாமல் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதனோடையும் மக்கள் கனெக்ட் ஆக மாட்டாங்க. மக்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது நூல் இலையில ஒரு கதை இருக்கணும்.